ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம். ஒரு ஹீரோவுக்கு ஒரு பவர் கொடுக்கணும், ஒரு 18 பெட்டி ஜனங்களுக்கு அந்த ஒரு பெரிய தீர்ப்பு சொல்ற ஒரு மாபெரும் பெரியவரா இருக்காரு அப்படின்னா, அதே சமயத்தில் அந்த வில்லன் எவ்வளோ ஒரு பயங்கர ஒரு அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா யாரை எதிர்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் சினிமால. அந்த வில்லன் பவர்ஃபுல்லா இல்லைன்னா ஹீரோக்கே பவர் இருக்காது. அப்படி அந்த வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலீம் கோஸ். சலீம் கோஸ் வந்து நமக்கெல்லாம் அறிமுகமானது வெற்றி விழா அப்படின்னு ஒரு படத்துல. அவருடைய குரலே வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு குரல். சமீபத்தில் ஒரு காலமாயிட்டார். ஆனால் அவர் வந்து அந்த காலத்துல ஆக்டிங் வந்து முறைப்படி படிச்சுட்டு நடிக்க வந்தவர். ஸோ அப்படிப்பட்ட சலீம் கோஸ் வந்து இந்த படத்துல வந்து சொல்ற அந்த டயலாக் யாருமே மறக்க மாட்டாங்க. இந்த சக்கரை கவுண்டர்கிட்ட வேலை செய், வேலையை இங்க செய், விசுவாசத்தை அப்படி அந்த டயலாக் வந்து வேலையை அவங்ககிட்ட செய், விசுவாசத்தை என்கிட்ட காமி, என்னடா அப்படின்வார். ஸோ அந்த வாய்ஸ்ல ஒரு ஏற்ற இறக்கமும் இருக்கும், அதே சமயத்தில் கெனின்னு இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வெற்றி விழா படத்தில் வந்து எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அவருடைய கேரக்டர். இந்த சிந்தாவுக்கு விளையாடுறவங்கள ரொம்ப பிடிக்கும், விளையாட்டை வேடிக்கை பார்க்குறவங்கள அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்ஷன். ஸோ அப்படி ஒரு கேரக்டரை சலீம் கோஸை கூப்பிட்டு வந்து அவர் அந்த சக்கரை கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆப்போசிட் கேரக்டராக வச்சு அவர் வில்லனாக வச்சு இந்த கதையை நகர்த்திருப்பார். உண்மையிலேயே அந்த எதிர்க்கும் போது விஜயகாந்த் எதிர்க்கிறார், ஒரு மாபெரும் ஹீரோ எதிர்க்கிறார் அப்படின்னா எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வில்லன். அந்த வில்லனுக்கான ஃபேஸ், வாய்ஸ் ரெண்டுமே சக்கரை கவுண்டரா நடித்த சலீம் கோஸ்க்கு அற்புதமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க,